ஆர்பி சௌத்ரி சார் வந்து நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இன்றைக்கும் அவர் சொல்லுவார் ஹிஸ்ட்ரியே நீ தான், அப்புறம் தான் ஜீவான்னு. நான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஜீவா. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட சேர்ந்து அன்றைக்கி பண்ணும்போது அங்கேருந்து விவேக் சாருடைய நட்பு எனக்கு இருந்தது தான் என்னுடைய லைஃப் லாங். அவரை இந்த படத்தில் டைட்டில் கார்டில் நன்றி சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஐ மிஸ் தெம். அதுதான், அதனால தான் அவர் மனோபலானா மனோஜ் பாரதிராஜா என்னுடைய க்ளோஸ் நெருங்கிய வட்டாரங்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவங்கள இதில் க்ரீட் பண்ணணும்னு தோணுச்சு. விவேக் சார் மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி என் லைஃப்பில் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை. எல்லா மேடைகள்லையும் என்னை வந்து அவர் வந்து பாராட்டியும் எனக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு நண்பர். கடைசியில் அவர் இல்லைன்னு என்னால் நம்ப முடியல. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ நட்பு. அதுதான் நான் சொன்னேன் ஆடியோ லான்ச்சில் ஏதோ சொன்னேன். என்னன்னா அந்த 1 year ஃபஸ்ட்டு இது வந்தது இல்லையா, அந்த அவருடைய ஃபஸ்ட்டு இது வரும்போது மரம் நடக்கும்போது அன்றைக்கி ஒரு விழா நடந்தது மரம் நடுறதுக்கு. விவேக் சாரோட நினைவு நாள் அன்றைக்கி ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் இயர் ஆஃப் 15 days. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த இடத்துல சாலிகிராமத்தில் சின்ன கலைவான விவேக் சார் சாலைன்னு வந்தால் நல்லா இருக்குன்னு நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக சொன்னது. இன்றைக்கி அந்த இடத்துல சின்ன கலைவான விவேக் சார் சாலைன்னு இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் நட்புக்கு